ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கவனமான காலம் இது. ஜாதகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இந்த மாதிரியான பீரியடில் தான் நம்ம லைஃப்பில் செய்யக்கூடாத வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு வாழ்நாள் முழுக்க ஓடிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஸோ அந்த வகையில் எந்த மாதிரியான காலங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக ஜாதகத்தில் கெட்ட வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த வீட்டின் அதிபதிகள் தசா நடத்தும் காலங்கள் அல்லது புத்தி நடத்தும் காலங்களில் கண்டிப்பாக ஒருத்தர் கவனமாக இருக்க வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியம். இதில் ஒரு விதிவிலக்கும் இருக்கும். அனுகூலமான கிரகங்கள் 6ஆம் அதிபதியாவோ 8ஆம் அதிபதியாவோ இருந்தால் அந்த திசையில் நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும். அங்கேயும் தீமையை விட்டுற மாட்டாங்க. ஏன்னா அவர் 6ஆம் இடத்து வேலையை செஞ்சே ஆகணும் இல்லையா? அடுத்தது அனுகூலமான தசாநாதர்கள், அதாவது அந்த தசை நடத்துகிறவர் வீட்டின்படி உங்களுக்கு கெட்டவர், ஆனால் நட்பு அடிப்படையில் நல்லவர். அந்த மாதிரி வரும்போது ஓகேங்கிற மாதிரி சமாளிச்சிடலாம். அனுகூலமற்ற கிரகங்கள் தசாபுத்தி நடத்தும்போது ரொம்பவுமே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு உதாரணமாக, மேச லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் கடுமையான எதிரி. அப்போ இவர் புதன் திசையில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய லக்னாதிபதியான செவ்வாயும் அல்லது 12ஆம் அதிபதி பாக்கியாதிபதியான குருவோ அவர் திசை நடத்தும்போது நன்மைகளோடு சேர்ந்த தீய பலன் தான் இருக்கும். ஸோ இந்த வித்தியாசம் நாம் புரிஞ்சுக்கணும். இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகளை தாண்டி அதுக்கடுத்து பெரிய தலைவலி கொடுக்கக்கூடிய அமைப்பு, மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியவர் பாதகாதிபதியோட தசாபுத்திகளில். இந்த பாதகாதிபதியோட தசாபுத்திகளில் 3 நிலைகள் இருக்கும். சரலக்கணங்களின் பாதகாதிபதிகள் பெரும் கெடுதல்களை செய்து விடுவதில்லை. ஸோ இவங்களுக்கு ஒரு 25% பாதகம் தான் இருக்கும். சரலக்கணங்கள்னால் மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம். அப்போ பாதகாதிபதி தசை நடத்துகிறாருங்கும் போது ஒரு 25%. அதுவே நிலைத்த லக்னங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்திர லக்னங்களின் பாதகத்தன்மை 50% இருக்கும். 50-50 சாய்ஸ். ஸ்திர லக்னங்கிறது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம். அப்போ இந்த 4 வீட்டுக்கு பாதகாதிபதிகளாக வரக்கூடியவங்க தசை நடத்தும் போது, ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, அவரே உயிர் நண்பராகவும் இருப்பார். ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக வர்ற சனி தான் ராஜயோகாதிபதியும் இருப்பார். சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் தான் ராஜயோகாதிபதியாக இருப்பார். விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் நண்பராக இருப்பார். கும்ப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் தான் ராஜயோகாதிபதியாக இருப்பார். ஸோ ஸ்திர லக்னங்களுக்கு 50-50 சாய்ஸில் பாதகம்ங்கிறது இருக்கும். இந்த உபய லக்னங்களுக்கு 100% பாதகம் இருக்கும். அதனால் உபய லக்னக்காரங்க தான் பாதகாதிபதியோடைய தச காலத்துலேயோ புத்தி காலத்துலேயோ அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டும். முதல்ல விதி 6, 8, 12ஆம் அதிபதிகள் தசா புத்தி நடத்தும் தசை நடத்துகிற போது ரொம்ப மோசமாக இருக்கும். புத்தி நடத்தும் போது அந்த பர்டிகுலர் பீரியடில் நம்ம கவனமுடன் கடக்க வேண்டிய காலமாக இருக்கும். இதில் 6ஆம் அதிபதியோ அல்லது 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ யார் நண்பர்களாக வராங்களோ அதில் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக, கலப்பு பலன்களாக போயிடும். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி நண்பராக வரார். அப்போ நல்ல கடன் கிடைக்கிறது, அந்த கடனை அடைக்க கஷ்டப்படுறது, கடன் வாங்கி கார் வாங்கிறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி தொழில் செய்கிறது, இப்படி வந்துடும். இதே 6ஆம் அதிபதி கெட்டவராக வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கடனால் அசிங்கப்படுறது, தேவையில்லாத விஷயங்கள் கடன் வாங்கிடுறது, சூது விளையாண்டு கடன் வாங்கிறது, ஸ்பெக்குலேஷன், பங்குச்சந்தை போன்றவற்றில் கடனை வாங்கி மாட்டிக்கிறது, அந்த மாதிரி வந்துடும். சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். 6ஆம் அதிபதியோட தசை, 6ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து க்ளோஸாக இருக்கார். 6ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து க்ளோஸாக இருக்கார். இதில் இவருடைய ஜாதகத்திற்கு 6ஆம் அதிபதி நெகட்டிவ், அதாவது மிதுன லக்னம், 6ஆம் அதிபதி செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல உச்ச வலிமையோட க்ளோஸாகவும் வேறு இருக்கார். இந்த செவ்வாய் திசையில் ஜாதகர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சூது விளையாண்டு 4 கோடி ரூபாய் தொலைச்சிருக்கார். இந்த 4 கோடி ரூபாயும் ஒருத்தரை ஏமாற்றி இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கின விஷயம் புரியுதா உங்களுக்கு? செவ்வாய் திசையில் பேராசையை தூண்டி விடுறக்கிற ராகு
அவரோடு சேர்ந்திருக்கிற செவ்வாய் ஸ்பெகுலேஷனில் போய் பங்கு சந்தையில் போய் ஆன்லைன் கேமிங்கில் போயிட்டு கண்ணா பின்னான்னு காசு அழிச்சிருக்காரு. இதுலேயும் ஓரளவுக்கு வசதியான நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஜாதகர் தான். இப்போ 6ஆம் அதிபதி எதிரியாகவும் ஆகி 8ஆம் இடத்தை ஆக்டிவேட்டும் பண்ணி இன்னொரு இயற்கை பாவியோடையும் சேர்ந்து இருக்கும்போது ஜாதகரை படாத துன்பத்தை படுத்தி விட்டுச்சு. ஸோ 6ஆம் அதிபதி நண்பராக இருக்கும்போது கடன் நல்ல விஷயமா இருக்கும். 6ஆம் அதிபதி எதிரியாக இருக்கும்போது அந்த கடனாலேயே அழிஞ்சு போயிடுற மாதிரி வரும். இது கவனத்துடன் கொள்ள வேண்டியது அவசியம். 8ஆம் அதிபதி நண்பராக இருக்கும்போது வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு, வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கறது, திடீர்னு தனவரவு வர்றது அப்படிங்கிறது மாதிரியான நன்மைகளோடு சேர்ந்து சில விபத்துகள், கண்டங்கள், அசிங்க அவமானம் இருக்கும். அதே 8ஆம் அதிபதி எதிரியாக இருக்கும்போது அசிங்கம் அவமானம் மட்டுமே மிகைப்பட்டதாக இருக்கும். இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இப்போ மேச லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி மட்டும்தான் எதிரி. 8, 12ஆம் அதிபதிகளாக லக்னாதிபதியும் குருவும் வந்துடுவாங்க. ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி குரு தான் எதிரி, 12ஆம் அதிபதி செவ்வாயும் வந்து சமங்கிற வலிமையோடு போயிடுவார். 6ஆம் அதிபதியாக லக்னாதிபதியான அவரே வந்துடுவார். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் தான் கடுமையான எதிரியாக வருவார். கூடவே இவங்களுக்கு பாதகாதிபதியாக குருவும் வருவார். அப்போ குரு செவ்வாய் இவங்க தசாபுத்தி நடத்துகிற காலங்களில் மிதுன லக்னக்காரர்கள் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி ஆத்மார்த்த நண்பராகிடுவார் குரு. 8ஆம் அதிபதியாக வர்ற சனி தான் அதிக நெகட்டிவ். அதே மாதிரி 12ஆம் அதிபதியாக வர்ற புதன் தான் நெகட்டிவ். இவங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் கூட அவ்வளோ பெருசாக ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. அது கலப்பு பலன்கள்ங்கிற மாதிரி போயிடும். அப்போ கடகலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி திசை சனி புத்தி, புதன் திசை புதன் புத்தி, இதுதான் அதிக எச்சரிக்கை. சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி சனி தான் முதல் தர எதிரி, 8ஆம் அதிபதி குரு நண்பராக போயிடுவார், 12ஆம் அதிபதி சந்திரனும் ஆத்மார்த்தமான கிரகமாக போயிடும். அதனால் இவர்கள் சனியில் தான் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். சனி திசை நடந்தாலும் சனி புத்தி நடந்தாலும் சிம்மலக்கணக்காரங்களை ஒரு கை பார்க்காம விடாது. கன்னிகா லக்னக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி நண்பராக போயிடுவார், 8ஆம் அதிபதி செவ்வாய் தான் கடும் பகை அப்படிங்கிற நிலையில் இருக்கும். 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் நண்பருங்கிற மித்திரங்கிற முறையில் அதுவும் ஈஸியாக போயிடும். ஆனால் இவங்களுக்கு பாதகாதிபதி குரு அவர் தான் பெருசாக படுத்துவார். இப்போ மிதுன லக்னம் கன்னி லக்னம் வந்து ரெண்டில் நீங்கள் பிறந்துருந்தீங்கன்னா குரு செவ்வாய் கவனம். குரு திசையாக ரொம்ப கவனமாக இருக்கணும், செவ்வாய் திசையாக கவனமாக இருக்கணும். குரு புத்தியாக கூடுதல் விழிப்புணர்வு, செவ்வாய் புத்தியாக விழிப்புணர்வு, இந்த அமைப்பில் போயிடும். துலா லக்னத்துக்கும் குரு தான் 6ஆம் அதிபதியாக வருவார், சூரியன் பாதகாதிபதியாக வருவார். 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னாதிபதியான சுக்கிரனே, 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ஆத்மார்த்த நண்பர். ஸோ இவங்க சூரியனுடைய தசாபுத்தி காலங்கள்லையும் குருவுடைய தசாபுத்தி காலங்களையும் தான் கவனமுடன் கிடக்க வேண்டிய காலம். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் தான் முதன்மையான சிக்கலை தரக்கூடிய கிரகம். இவங்களுக்கு 6ஆம் அதிபதியாக லக்னாதிபதியாக வந்துடுவாருங்கனால அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. 12ஆம் அதிபதி சுக்கிரனும் சமகிரகங்கிறதுனால அதுலேயும் பெரிய பாதிப்பு இருக்காது. தனுர் லக்ன ஜாதகத்திற்கு புதன் முதன்மையான கெடுதல் செய்யக்கூடியவர். அடுத்தது சுக்கிரன் 6ஆம் அதிபதி, 8 கூடைய சந்திரன் நண்பராகிடுறார், 12 கூடைய செவ்வாயும் நண்பராகிடுறாருங்கனால தனுசு லக்னக்காரங்க சுக்கிர திசை சுக்கிர புத்தி, புதன் திசை புதன் புத்தி கவனம். இவங்களுக்கு பாதகாதிபதியாகவும் புதன் வர்றதுனால அதிகப்படியாக கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பை கொண்டவராக இருப்பார். மகர லக்னத்துக்கு சூரியன் தான் 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி குரு. குருவோடு இவர் சமம் நிலை பாராட்டிடுவார், 6ஆம் அதிபதி புதனோடு நட்பு நிலை பாராட்டிடுவார். ப்ளஸ் 8ஆம் அதிபதி சூரியன் மட்டுமே நெகட்டிவ். அதோடு சேர்த்து 11 கூடைய பாதகாதிபதி செவ்வாய் 4ஆம் அதிபதியாக வர்றதுனால அது 50-50 சாய்ஸுங்கிற மாதிரி போயிடும். ஸோ இவர்கள் எப்போதும் கவனத்துடன் இருக்க வேண்டியது சூரிய தசை சூரிய புத்தி, செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி. கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி சந்திரன் தான் கடும் பகை அப்படிங்கிற நிலைக்கு வரும். 8ஆம் அதிபதியாக வர்ற புதன் வந்து நண்பராயிடுவார், 12ஆம் அதிபதியாக லக்னாதிபதியான சனியை வந்துடுவாருங்கனால இங்கே சந்திரன் தான் நெகட்டிவ். இவங்களுக்கு பாதகத்தை சுக்கிரன் தருகிறார், அவர் ஆத்மார்த்த நண்பருங்கிறதுனால அது ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்காது. ஸோ இவங்க சந்திரதிசை சந்திர புத்தி தான் அதிக கவனத்துடன் கடக்க வேண்டியது. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், அவர் நண்பராயிடுறார். 8ஆம் அதிபதி சுக்கிரன் தான் முதன்மையான பகை, கூடவே புதன். ஸோ இப்போ தனுசு லக்னம் மீன லக்னம் எடுத்துக்கிட்டால் சுக்கிரன் புதன் 2 பேரும் நெகட்டிவில் வந்துடுவாங்க. மிதுன லக்னம் கன்னி லக்னம் எடுத்துக்கிட்டால் செவ்வாய் குரு நெகட்டிவில் வந்துடுவாங்க. இதில் வந்து இவங்க கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்கணும். மேச லக்னக்காரங்களுக்கு புதன் தான் மிகப்பெரிய எதிரி,
கூடவே சனி வந்து கொஞ்சம் பாதகத்தை தரக்கூடியவங்கனால அவங்க புதன் திசை புதன் புத்தி சனி திசை சனி புத்தி காலங்கள் தான் எச்சரிக்கை. இப்போ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8ஆம் அதிபதியாக குரு மட்டும்தான். 12ஆம் அதிபதி செவ்வாய் சமகிரகம் ஆகிடுவார். 6ஆம் அதிபதியாக லக்னாதிபதியாக வந்துடுவாருங்கிறது அமைப்பு. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது 6, 8, 12ஆம் அதிபதிகளில் உங்களுடைய எதிரி கிரகங்கள் யார் அப்படிங்கிற அடிப்படையில் கவனமாக இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதியோட தசாபுத்தி காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோச்சார ரீதியான கவனமான காலங்கள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி நடக்கிற காலம் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் அது கொஞ்சம் குழப்பமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதுக்கடுத்தது அஷ்டம சனி நடக்கிற காலம். அதுலேயும் தசாபுத்திகளை அனுசரித்து கவனமுடன் செயலாற்ற வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.